Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க ரெட்மிலேருந்து ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ். இது சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 30,000 சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மொபைலை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம டிசைன் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. Black, White and Green கொடுத்துருக்காங்க. மூணுமே பார்க்க லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுபோக இந்த மொபைல் வந்து 210 கிராம் வெயிட் இருக்குது. இதுக்கு வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல். தண்ணியில் விழுந்தாலுமே ஒன்றும் ஆகாது. நீங்கள் 2 மீட்டர் வரைக்கும் 24 ஹவர்ஸ் தண்ணியில் இருந்தாலுமே ஒன்றும் ஆகாது. இந்த மொபைல் வந்துட்டு கேமரா வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் வந்து 3 கேமரா சர்க்கிள் இருக்குது. அது போக ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. மொபைல் பேக் வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த மொபைல் பாடிக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொபைல் கீழே விழுந்தாலுமே ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டேமேஜ் ஆகாது. இந்த மொபைல் சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஆனால் லுக்வைஸ் வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. அதுபோல் இந்த மொபைல் வந்துட்டு பெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6.67 inch ஃபுல் HD கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 68B கலர்ஸ். அதுபோக இது வந்து 128 சஃபசைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு HDR 10+ சப்போர்ட் பண்ணும். டால்பி விஷன் இருக்குது. அது போக 300 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். டிஸ்பிளேக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த மொபைல் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம OS பற்றி பார்க்கலாம். இது வந்து Android 14 ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு 3 சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா மொபைலும் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் மோட்டோ மொபைலெல்லாம் அப்டேட்டே கொடுக்க மாட்டுறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்டே கொடுக்க மாட்டுறாங்க. ரொம்ப லேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு Snapdragon 7S Gen 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 7.5 lakhs இருக்குது. உங்களுக்கு வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த ப்ராசஸரில் 2.5 GHz கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் விளையாடுறா இருந்தாலும் சரி, டே டு டே யூசேஜுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியா ஆப்ஸில் மல்டி டாஸ்கிங்லாம் சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்குமே இந்த பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியான ப்ராசஸர் தான். ஆனால் டே டு டே யூசேஜுக்கு கேம்ஸுக்கு எல்லாமே இந்த ப்ராசஸர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 12+256 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12GB RAM + 512 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக 16GB RAM + 512 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த மொபைலில் வந்துட்டு LPDDR5 ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு லைட் ஃபியூசன் 800 சென்சார் கொடுத்துருக்காங்க. வித் OS சப்போர்ட் இருக்குது இந்த கேமராக்கு. அதுபோக 50MP 2.5 டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோக இந்த மொபைலில் வந்து 8MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வீடியோ வந்து 30 fps வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேமரா வந்து சூப்பராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமரா லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல். அதுபோக 20MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. 1080 பிக்சல் வந்து 60 and 30 fps வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆடியோ பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வித் டால்பி ஆட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 3.5mm ஜாக் கிடையாது. ஏன்னா இது வந்து ப்ரீமியம் மொபைல். அதனால் வந்து இப்போ உள்ள மொபைலெலாம் 3.5mm ஜாக் கொடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். ஒயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 11 5G பேண்ட் இருக்குது. அது போக Wi-Fi 6 இருக்குது. அதே மாதிரி ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. எல்லாமே அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் வந்துட்டு NFC சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட் மாதிரி உங்கள் மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு Type-C to Type-C சார்ஜர் கொடுப்பாங்க. இந்த மொபைலில் வந்துட்டு ஒரு பிக் சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6200 mAh கொடுத்துருக்காங்க. ஆனாலும் மொபைல் வெயிட் பார்த்தீங்கன்னா 210 கிராம் தான் இருக்குது. அது போக ஹேண்ட் பண்ணவும் ரொம்ப பெருசாக தெரியல. சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க பேட்டரியை. இந்த மொபைலில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல். IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த மொபைலில் வந்து கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 128 சஃபசைட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அதுபோக இந்த மொபைலில் வந்துட்டு LPDDR5 ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ரீட் அண்ட் ரைட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கேமராவும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக 50MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோக இந்த மொபைலில் வந்து NFC சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 6200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணால் இந்த மொபைல் வந்து நல்லா சார்ஜ் நிற்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.